Exercise 12.1 10th sum. First one, ஒரு நிகழ்ச்சியே நிகழ சாதக விகிதம் 5க்கு 7 எனில் P of Aவை காண்க. அப்போ 5க்கு 7ன்னு சொன்னால் 5:7. நம்ம ஈஸ்ட் கணக்கு வந்தால் ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கோம், மொத்தம் எவ்வளோ சான்ஸ் இது இருக்குன்னா 12 இருக்குது. ஓகே, அந்த 12ல் எத்தனை சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, 5ன்னு சொல்கிறாங்க. நான் அப்படியே சொல்லி முடிச்சிட்டேன். 5/12 ஃபஸ்ட்டு ஆன்சர். செகண்டுக்கு வந்து இதே நம்ம இது P of P கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபார்ம் என்னதுன்னா மொத்தம் நமக்கு எவ்வளோ சான்ஸ் இருக்குன்னா 5. இப்போ 5ல் இது 2 தான் இருக்குது சொன்னால் இதை பிரித்து எதுவும் 2 + 3 அவ்வளோதான். அப்போ என்னென்னா 2க்கு 3 ஆன்சர் அவ்வளோதான். இப்போ எப்படி கணக்காக போடலான்னு பார்த்துடலாம். ஸோ 10th சம். ஃபஸ்ட்டு நமக்கு இந்த சாதக விகிதம் அப்படின்னு சொன்னால் எடுத்துக்கணும் சாமி, A:Bன்னு எடுத்துக்கிறோம். அப்போ P of A = என்னன்னா இதான் சாதகம், A தான் சான்ஸ் இருக்குது. மொத்தம் எவ்வளோன்னா A + B சொன்னால் 2த்தையும் கூட்டிக்கு சொன்னேன். அவங்க ஃபஸ்ட் ஒன்னா கேட்குறாங்க, P of A கேட்குறாங்க. 5க்கு 7ன்னு கேட்குறாங்க. அப்போ 5:7 அப்படின்னா 5 பிரித்து எழுத போகிறோம். 5 + 7 = 5/12. ஓகே, அப்போ P of சாதக விகிதம் 5க்கு 7ன்னு சொன்னாவே இது டோட்டலாக பண்ணிக்கும், கூட்டிக்குவோம் இல்லையா, அவ்வளோதான். அடுத்தது செகண்ட் ஒன், P of B கொடுத்துட்டாங்க 2/5. நம்ம எப்படி பிரித்து எழுதணும், 2/2 ப்ளஸ் எதை சேர்த்தா 5 கிடைக்கும், 3 கிடைக்கும். அப்போ எப்படி சாதக விகிதம் எப்படி சொல்லுவோம் நம்ம, Bயின் சாதக விகிதம். இதை கொடுத்துட்டு P of A கேட்டாங்க, இதை கொடுத்துட்டு B கேட்குறாங்க. Bயின் சாதக விகிதம் விகிதம் தப்பாக எழுதிட்டேன், சாரி. அப்போ என்ன சமயம் எழுதுகிறோம், 2க்கு 3. ஓகே, 2:3. ரைட்.